டேய் நீ இன்னுமாடா சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போன்னு நம்பிட்டு இருக்குன்னு ஒருத்தவங்க கமெண்ட்ல சொன்னா பாருங்க, ஒரே அசிங்கமா போச்சு. கொல்கத்தா இன்னைக்கு எஸ்ஆர்எச் கூட ஜெயிப்பான்னு கூட தான் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஜெயிச்சாங்கல. இப்படி ரிசல்ட் எல்லாம் சிஎஸ்கேக்கு ஏத்த மாதிரி சாதகமா அமையும் போது அப்படி தோணதானே செய்யும். உங்களுக்கு தோணுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ்ஆர்எச் இன்னைக்கு 11 ஓவர்ஸ்க்கு 117 ஃபார் 3ல இருந்தாங்க. நம்ம ஹெட்டும் இஷான் கிஷானும் நல்லா கலக்குன்னு கலக்குனாங்க. அவங்க அவுட் ஆனது தான் டோட்டலா 19 ஓவர்ஸ்ல 165ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் கிளாசனோட கேட்ச ரோமன் பவுல் நல்ல டஃப்பான கேட்ச சூப்பரா பிடிச்சாரு. அடே சிவம் துபே சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். சரி ஓகே, இந்த டார்கெட்டை பார்த்தோன்னே நம்ம அமிதாப் மாமா ரஹானே ஒரே குஷி ஆயிட்டாரு. நம்ம மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ் ஆடுறோம்னு சொல்லிட்டு பால் டு பால் ஆடிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. ஜஸ்ட் 36 பால்ஸ்ல 43 ரன்ஸ் அடிச்சாரு. ஃபின்னாலன் ஒரு பிளைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் கொடுத்தாரு. நம்ம ரகுவன்ஷி கேகேஆருக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு வராரு. இந்த மேட்சும் 59 அடிச்சாரு. ரின்கு சிங் டுவர்ட்ஸ் எண்ட்ல ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஈஸியா கேகேஆர் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஹேட்ரிக்ஸ் ஆஃப் வின்ஸ். நம்ம கேகேஆர் வின் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வருண் சக்கரவர்த்தியோட ஃபார்மும் சுனில் நாராயணோட ஃபார்மும் சொல்லலாம். லாஸ்ட் 3 மேட்ச் நல்லா போட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேகேஆர் நீங்க உள்ள போமா இல்லையான்னு சொல்றத விட சிஎஸ்கே உள்ள போமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல் ஐபி ரிலேட்டட் வீடியோஸ் டெய்லி போட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.